check. Hey guys. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. இப்படி பேகுங்களுக்கு நடுவுல நான் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போதும் தம்ப்நெயில பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிப்புக்கு தான் வந்து பேக் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் பேக் வித் மீ ஃபார் வியட்நாம். பேக் பண்றோம்னு வீடியோ ஆரம்பிச்சாச்சு. ஆனா எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. லிட்டரலி நம்ம கிளம்புறதுக்கு இன்னும் 24 hours கூட கிடையாது. நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் ஆல்மோஸ்ட் ரீச்சே ஆயிருப்பேன். பட் இப்பதான் நான் பேக் பண்ணவே உட்காடுறேன் கைஸ். சத்தியமா வந்து என்ன பண்ணுவேனே தெரியல. ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து 2 ட்ராலி கொண்டு போறோம். ஓகேவா? இந்த ட்ராலியில இருக்கிற இந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிக்கணும் கைஸ். நான் ஒரு வாட்டி இதை ஒரு ஞாபகார்த்தமா வைப்பேன். நம்ம வந்து ஸ்கிராப் புக்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ஒட்டி வைப்போம் அப்படின்ட்டு. ஸ்கிராப் புக்கும் வாங்கிட்டேன். இதுவும் என்கிட்ட இருக்கு. இது வரைக்கும் 4 ட்ரிப்புக்கு மேல போயிட்டோம்னு நினைக்கிறேன், 4 கண்ட்ரி கிட்ட. பட் ஸ்டில் இன்னும் எனக்கு பண்றதுக்கு தான் வந்து அந்த பொருட்கள்லாம் சரியா இன்னும் பிக்ஸ் ஆகல. பண்றதுக்கான ஒரு நேர காலம் வரவில்லை. ஸோ வழக்கம் போல இந்த வாட்டி இந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சு கோலாலம்பூர் ஃபிளைட்டை விட்டு போன வாட்டி மலேசியா போயிட்டு வந்த காலம். இந்த வாட்டி நம்ம கோலாலம்பூர் போவோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டிக்கரை பிச்சு ஒட்டி வச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ 2 ட்ராலி கொண்டு போறோம். ஒரு கேபின் லக்கேஜ், இன்னொன்று வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ். 2 ஒன்று தானோ? எனக்கு இது ஆக்சுவல் டேர்ம் தெரியல கைஸ். ஒன்று வந்து நம்ம ஃப்ளைட்ல போட்டுருவோம், இன்னும் நம்ம கையில வச்சுப்போம். 20 kg 7 kg. ஸோ இது வந்து என்னோட போயிட்டு வந்ததுலேயே அப்படியே நம்ம போன வாட்டி பேக் வாங்கினோம்ல, அதோட கவர்ஸ் எல்லாமே இன்னும் அப்படியே உள்ளே வச்சிருக்கு. இதெல்லாம் ஞாபகார்த்தமா வச்சுட்டு தூக்கி போட மாட்டேன். கவர் எல்லாம் நான் சேர்த்து வைக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 kg கவர் நம்ம சாரு vlogsலயே நம்ம முன்னாடி போட்டிருப்போம். இந்த என்னது சிங்கப்பூர் ட்ரிப் போறதுக்கு முன்னாடி இந்த கவரை வந்து மீஷோல வாங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? இதுக்கு வந்து போடுற கவர் கடைசியா அதை போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ல இருந்தே வரலாம். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ட்ரெஸ் வந்து நம்ம ஒரு 8 days இருக்க போறோம். 8 days போது 8 ட்ரெஸ் தேவை. அண்ட் அது போக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே என்னது ஏர்போர்ட் அவுட்ஃபிட். அதுக்கப்புறமேட்டு வந்து நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் இருக்கு. அதுக்கு 2 ஏர்போர்ட் அவுட்ஃபிட். ஐயோ, இந்த மாதிரி நிறைய தேவைப்படுது. பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 8 அவுட்ஃபிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேக்கான ஏர்போர்ட் அவுட்ஃபிட் அதான் நாளைக்கு நான் போட்டு போகும்போது வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மகிட்ட 8 இருக்கணும். நடுவில் வர 2 ஏர்போர்ட் அவுட்ஃபிட் பத்தி நான் இப்போ வரைக்கும் பெருசா பிளான் பண்ணல. அப்படியே எதையாவது போட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன். வீட்டுக்கு நைட்டு தூங்கும் போட்டுருக்கோம்ல, ஷர்ட் பேண்ட் டிஷர்ட் அப்படின்னு. ஏன்னா இங்கதான் நம்ம அப்படியே முதல் ஃபிளைட்ல அப்படி ஆகும் இருக்கும். நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கி எரிஞ்சு காலங்கத்துல கொண்டே போட்டு அப்படியே பல்லு வளர்க்காம போற கதையெல்லாம் உண்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8 அவுட்ஃபிட் இருக்கணும். பட் பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். நான் எதுவுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் காட்ட மாட்டேன். அதெல்லாம் வந்து நான் ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான இதோட வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் ஒரு செட்டு. இதெல்லாம் வந்து லாஸ்ட் டே போட போற அவுட்ஃபிட் தான். கீழே வைக்கலாம் பெட்டர். இது ஒரு செகண்ட் அவுட்ஃபிட். இது ஒரு ட்ரெஸ் அழகா கலரு. தேர்டு 3 அவுட்ஃபிட்ஸ். அப்புறம் இது 2ம் சேர்ந்து மாதிரி 2 திங்க் அப்படின்னா கலர் ரிப்பீட்டே பண்ண மாட்டேன். 2 திங்க் சேர்ந்து போச்சு, வேற வழி இல்லை. 3 இது 1, 4 இதுவும் வந்து 1, 5 அண்ட் நான் வந்து இந்த ட்ரெஸ் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் புது ட்ரெஸ் வாங்க டைம் இல்லை. 6. ஓகே, 6 அவுட்ஃபிட்ஸ் இது வரைக்கும் வச்சாச்சு. இது ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமாவே இந்த ட்ரிப் வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் நான் போக போறேன்னு தெரியும். கைஸ், இந்த மைக்கு பிரச்சனை. மைக்கு இதுல மாட்டிருக்கேன், இதை கீழே வச்சிருக்கேன், சரியாவே கேப்சர் ஆக மாட்டேங்குது. ஸோ மொத்தம் வந்து 6 அவுட்ஃபிட் வச்சிருக்கோமா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வாட்டி நமக்கு மொத்தமாவே 1 week முன்னாடி தான் இந்த ட்ரிப்பை பத்தியே தெரியும். அதனால வந்து அஃப்கோர்ஸ் எதுவுமே நம்மளால கடைசி நிமிஷத்துல ஆர்டர் பண்ணி வாங்க முடியாது. நேர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 டாப் மட்டும் அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். மற்ற எல்லாமே 1 day டெலிவரியில அமேசான்ல மிந்த்ரால இருந்து 1 day டெலிவரியில போட்டு வாங்கினதான். ரொம்ப ஷாப் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு என்கிட்ட 6 ட்ரெஸ் தான் சேர்ந்துருக்கு. இன்னும் 2 ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வாங்குறேன். ஸோ அது வந்து நாளைக்கு தான் எனக்கு வருது. நான் லிட்டரலி நாளைக்கு தான் கிளம்புறேன். நாளைக்கு தான் எனக்கு வருது. போட்டு பார்த்து நல்லா இருக்கும், எனக்கு கரெக்டா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ 6, இன்னும் 2 ரிமைனிங் இருக்கு. ஸோ மெயின் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வச்சாச்சா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நைட் அவுட்ஃபிட்ஸ். நைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா தாய்லாந்து மாதிரி வாக்கிங் ஸ்ட்ரீட் நைட் கொஞ்சம் ஹேப்பனிங்கா இருக்கும். பட் ஆல் நைட் நம்ம வெளில போவோமான்னு தெரியாது. அதனால வந்து 8 நைட் அவுட்ஃபிட்ஸ் வைக்கணும்னு இல்லை. ஆனாலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4ஆவது வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணுவேன். ஏன்னா நைட்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க மாட்டேன், போட்டோ எடுக்க மாட்டேன். அதனால வந்துட்டு அது வந்து ஏதோ ரிப்பீட்டடான ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நைட் அவுட்ஃபிட்ஸ். ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் அவுட்ஃபிட்ஸ்.
அதுக்கு வந்துட்டு சின்ன சூட் கேஸ் நான் வச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய சூட் கேஸ்ல வந்துட்டு ஒரு சைடு மெயின் அவுட்ஃபிட்ஸ், ஒரு சைடு வந்துட்டு இந்த ஸ்கின் கேரு, அப்புறமேட்டு என்னோட ஹேண்ட்பேக்ஸு அதெல்லாம் வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கின் கேர்ல குவான்டிட்டிலாம் அதிகமாக இருக்குமா, அதெல்லாம் வந்து லக்கேஜில் போட்டுடலாம். கையில் அதிக குவான்டிட்டி இருந்தால் மனமாற பிடுங்கி ஃப்ளைட்டில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெருசில் வச்சிடலாம். குட்டியில் வந்துட்டு நைட் ட்ரெஸ்ஸு, நைட் அவுட்ஃபிட்ஸு, அப்புறமேட்டு ஸ்லிப்பர்ஸு, அந்த மாதிரியான ஐட்டங்களை வந்து இதில் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குட்டியில் வந்துட்டு நைட் அவுட்ஃபிட்ஸ் வச்சிடலாம். அடுத்தபடியாக நைட் ட்ரெஸ்ஸு. ஸோ நைட் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 2 3 இது இங்கே இருக்கா, 12 இருக்குன்னு தெரியலையே. ஷூ 1 2 3 4 செட் இருக்கு. போதும், அதே வாஷ் பண்ணி திருப்பி போடலாம். சில டைம் வாஷ் பண்ணாமையும் போடலாம். ஏன்னா நைட் வந்து தூங்கறதுக்கு மட்டும் தானே போடுறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல் த கேர்லி திங்ஸ். ஸோ இந்த இன்னர்ஸு, trousers, shape wears, அதுக்கப்புறமேட்டு I'll be facing my periods in this trip, so அதனால my sanitary napkin, so all these girly things இதெல்லாமே இங்க. இதுலயே இடம் ஃபுல் ஆயிடும் போலயே. ஆக்சுவலி நான் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நம்ம ரொம்ப காலியா சூட்கேஸை கொண்டு போவோம்னு நினைச்சேன். இந்த திங்ஸே ஒரு சூட்கேஸ் ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் நான் பேக்ஸ் வைக்கணும், ஷூஸ் வைக்கணும், ஆக்சசரிஸ் வைக்கணும், டாய்லெட்ரிஸ் வைக்கணும். ஐயோ, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஐ ஆக்சுவலி டுக் அ பிக் பிரேக். ஏன்னா இப்படி வீடியோவில் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்துட்டு எது தேவையான திங்ஸோ அதை பார்த்து முதல்ல இங்கே அசம்பிள் பண்ண முடியாது. அதனால ஓரளவுக்கு காமனாக யோசிச்சு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக எதில் விட்டேன்னு தெரியல. இந்த இன்னர்ஸு, நாப்கின்லாம் வச்சதோட முடிச்சிருப்பேன். ஐ வில் டேக் 3 pouches இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ pouch 1, pouch 2, அப்புறமேட்டு வந்து இது pouch 3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டாய்லெட்ரிஸ், அதாவது பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு, கண்டிஷ்னர், பர்ஃப்யூமு, கிளிப்பு, ஷவர் கேப்பு, இந்த மாதிரியான ஐட்டங்கள், எண்ணெய், சீரம், ஃபேஸ்க்கு ரோஸு, ஃபேஸ்க்கு சீரம், ஹேர்க்கு சீரம், இதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசரிஸ், பிரேஸ்லெட்டு, கம்பல், கழுத்தில் எதுவுமே போட மாட்டோம், சேஃப்டி பின்னு, என்னோட லென்ஸு. நல்ல வேலை எனக்கு லென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இதில் 30 என்னவோ இருக்கும். நான் வந்து பொங்கலுக்கு வாங்கினது எல்லாமே காலி பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட கரெக்டாக 7 லென்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ட்ரிப்பே வந்து 8 நாள். பட் நான் முதல் நாள் மட்டும் ஓகே கண்ணாடியிலே வந்து இந்த கண்ணாடி கொஞ்சம் இதுவெல்லாம் இருக்கும். எப்படி ஃப்ளைட்டில் போட்டு தூங்க தான் செய்வோம், அதனால ஃப்ளைட்டில் போட மாட்டோமா. ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படியே கண்ணாடி போடாமே இருந்துட்டு செகண்ட் டேலேருந்து ஆரம்பிச்சோன்னா நமக்கு 8 நாள் 7 லென்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாமே இந்த குட்டி பவுச்சில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த பவுச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ். நீங்கள் கேட்கலாம், சாரு மேக்கப்பே போட மாட்டேன்னு சொல்கிறேன், அப்புறம் என்னத்துக்கு உனக்கு இவ்வளோ பெருசு அப்படின்ட்டு. அது என்னவோ தெரியல, சேர்ந்துருது. கிளிப்பு, ஸ்க்ரன்ச்சி, அப்புறமேட்டு சீப்பு, சன்ஸ்க்ரீனு, ஐஷேடோ பேலட்டு, பவுடரு, குட்டியாக ஒரு பான்ஸ் பவுடர் வச்சுருப்பேன். இது இல்லாமல் என்னால் முடியாது. அண்ட் யூனோ ஜெனி அக்காவை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு ஒரு விஷயமும் வைக்கும் போது தான் எனக்கு தெரியுது. லிட்ரலி ஐ எம் மிஸ்ஸிங் ஜெனி அக்கா இப்போவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் நான் வந்து லிப்ஸ்டிக் வச்சுருப்பேன். பல வகையான லிப்ஸ்டிக்ஸு, அப்புறமேட்டு கண்மை, அப்புறம் இது பேர் சொன்னாங்களே கன்சீலரு, அப்புறமேட்டு லிப் பாமு. ஆக்சுவலி பவுச் பெருசாக தான் இருக்கும், பட் இந்த பவுச்சுக்குள்ள நிறைய இடம் இருக்குது கைஸ், காலியாக தான் நிறைய கிடக்கும். அண்ட் இந்த ஜிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெயில் பாலிஷு, அப்புறமேட்டு ரேசரு, ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஹேர் ரிமூவல், இந்த கேர்ள்ஸ் சம்டைம்ஸ் ஹவ் சம் மீசை, ஓகே, அந்த மாதிரி. இல்லை இங்கே இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா நமக்கு திடீர்னு முளைச்சி விடும் அது. அப்புறமேட்டு க்ளூ, ஏதாவது ட்ரெஸ் வந்து லூஸாக இருக்குது, இங்கே அப்படி ஸ்ட்ராப்ஸ் இதுவாக இருக்குன்னா நம்மளால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டுற மாதிரியான க்ளூஸ் சும்மா இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் என்னோட ஒரு வாட்சு. ஸோ இந்த மாதிரியான மேக்கப் ஐட்டங்கள்லாம் வந்துட்டு இந்த பவுச். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 3 பவுச்சையும் வந்து நம்மளோட பெரிய ட்ராலியோட வச்சாச்சு. ஏன்னா இதில் வந்துட்டு இந்த சொன்னல இந்த ஷாம்பு அதெல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் வந்துட்டு மேபி குட்டி ட்ராலியில் இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே மொத்தமாக இங்கே வச்சாச்சு. நிறைய ஸ்பேஸ் இருக்குது. மேபி நம்ம ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் இதில் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து இந்த பேக்கில் இடம் இருக்கிற கொழுப்பை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஆக்சுவலி வந்து ஹேண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மை கோச் பேக், என்னோட ரெட் கலர் பேக். அண்ட் அதுக்கப்புறமேட்டு மை சார்ல்ஸ் அண்ட் கீத். இப்போ இந்த வாட்டி நான் சிங்கப்பூர்ல வாங்கிட்டு வந்தேன்ல, எனக்கு குட்டி பேக் வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் இவனுங்க. பட் ஸ்லிங் பேக்கும் நமக்கு தேவைதானே. ஸ்லிங் பேக் ஆசை வர கம்மியாயிட்டு வருது கைஸ். ஸோ என்னோட மைக்கேல் காஸ்க்கு இந்த மாதிரி கவர் கிடையாது, அது வாங்கும் போதே கொடுக்கல. அதனால வேற வழி இல்லாம
அது மட்டும் வெளியில தான் இருக்கும். அது மட்டும் வெளியில இருக்கிறதுனாலே இல்லை எங்கிட்ட இருக்கலே பழசாவனான்னு தெரியல. மைக்கேல் காஸ் பேக் வந்து கொஞ்சம் லைட்டா நூல் விடுறான். பயம் வந்துச்சு. அதனாலேயே அவனை பொத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிங்கப்பூருக்கும் பாலிக்கும் அவனை கொண்டு போகல. பட் இந்த வாட்டி ஆனா இது வரைக்கும் என்னோட எல்லா இன்டர்நேஷனல் ட்ரிப்லயும் என்னோட மைக்கேல் காஸ் இருந்திருக்கான். ஏன்னா அப்பெல்லாம் இவனுங்கெல்லாம் வரல. ஸோ அப்போ வந்து அவன் இருந்திருக்கானா. ஸோ எனக்கு அதுவே சிங்கப்பூர் பாலிக்கு கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் பேக் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த வாட்டி வந்துட்டு இல்ல கூட்டு போவோம், யூஸ் பண்ண தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் வந்து இந்த பிளாக் பேக் என்ன பார்த்துப்பீங்க. நான் இப்போ எதுவுமே இப்போ நான் பெருசாக காட்டலாம் மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் வந்து என்னுடைய மற்ற வீடியோஸ் லுக்ஸ் அதெல்லாம் பார்ப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் பேக். இந்த பிங்க் பேக் வந்து நான் மலேசியாவில் வாங்குது. அந்த ஊர் காசில் வந்து வெறும் 3 ஆரம் தான். இது எப்படி இருக்கும்னு ரெஃபரன்ஸு நான் என்னோட நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சைடில் ஒரு டோட் பேக் மாதிரி போட்டிருப்பாரு. நோண்டு தான் மடக்கி வச்சுக்கலாம். நானா வந்து அதை ஆக்சசரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி பொம்மை, இந்த கிளிப்பு இதெல்லாம் மாட்டி இது வச்சிருக்கேன். இதையும் அள்ளி போட்டுப்பேன். ஸோ 8 நாளைக்கு 4 ஹேண்ட் பேக். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அது முடிஞ்சா. ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ். ஸோ 2 செட்டு ஸ்லிப்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஒரு சாண்டில் மாதிரி, இன்னொன்று வந்து ஒரு ஹீல்டு ஷூ. அப்புறம் நாளைக்கு நான் போட்டு போகும்போது ஒரு ஆக்சுவல் ஷூ போட்டுட்டு போவேனா. ஸோ அதை வந்து இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படி எப்பவுமே பேக் பண்ணிட்டு எதையாவது மறக்கிறோம். சின்ன பொருள் மறக்கும். சிலதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு காலையில் வரும். அதெல்லாம் வந்து நோட்ஸ் போட்டு வச்சுருவேன் மறக்கக்கூடாதுன்னு. இப்பவும் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரஷ் எடுத்து வைக்கல, என்னோட சோப் எடுத்து வைக்கல, மெடிக்கல் கிட்டு வாங்கி வைக்கல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நோட்ஸில் போட்டு வச்சிருப்பேன். இன்னொன்று எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், என்னோட லேப்டாப்பு, என்னோட டைரி, என்னோட லேப்டாப் சார்ஜர், என்னோட பவர் பேங்க்கு, என்னோட ஃபோன் சார்ஜர், என்னுடைய ஏர்பாட்ஸ் சார்ஜர், இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் ஒரு வழியே இல்லை. அது கையில் இருக்கிற டோட் பேக்ல தான் வச்சாகணும். அதை நான் காலையில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக வச்சிருக்கோமா தேவையான அளவுக்கு அப்படிங்கிறது வந்து அப்படியே மைண்டில் ஒரு மாதிரி ஓட்டி பார்ப்பேன். காலையில் ஏஞ்சிக்கிறோம், குளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. பேஸ்ட், ப்ரஷ், சோப்பு எல்லாமே வச்சுருவோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸு, அப்புறம் மேக்கப் பண்ணுறதுக்கு மேக்கப் எல்லாமே இருக்குது, ஆக்சசரிஸ் இருக்குது. அப்புறமேட்டு ட்ரெஸ்ஸு கரெக்டாக எல்லாமே வச்சுருப்போம். அதுக்கப்புறமேட்டு அப்படியே மைண்டுக்குள்ளே யோசிக்கிறது. ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, ஆக்சசரிஸ் வந்துட்டு நம்ம மாட்டியாச்சு. அதுக்கப்புறமேட்டு பேக் கையில் வச்சுருப்போம், ஷூ போட்டிருப்போம். ஆல்தான், வேற என்ன, ஸ்டாண்ட் இருக்கும், ஃபோன் இருக்கும், அதுக்கு பவர் பேங்க், சார்ஜ் எல்லாம் வச்சதா ஓகே இது இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் நான் மோஸ்ட்லி யோசிப்பேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸ், மேக்கப், டாய்லெட்ரிஸ், ஹேண்ட்பேக்கு, செருப்பு, இன்னர்ஸு, வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, நைட் அவுட்ஃபிட் எல்லாமே பக்கா. நாளைக்கு மார்னிங் வந்துட்டு நான் உங்களுக்கு மெடிக்கல் கிட் அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்னோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வைக்கும்போது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் 6 அவுட்ஃபிட்ஸ் தான் இருக்கு. இன்னும் 2 அவுட்ஃபிட் நாளைக்கு காலையில வரும். அண்ட் கரெக்டா 8 அவுட்ஃபிட் தான் கொண்டு போவியா சாரு, நீ எக்ஸ்ட்ராலாம் பேக் பண்ண மாட்டியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மேபி 1 வச்சுக்கலான்னு இருக்கேன். 2 வரும், அதுவே கரெக்டா 8 ஆயிடும். அது போக நான் 2 ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்கேன். 1 வந்துருச்சு, பட் எனக்கு பெருசா விருப்பம் இல்லை. இன்னொன்று நாளைக்கு வரும். ஸோ அந்த ஆன்லைன்ல வர 2த்துல வந்து ஏதாவது 1 மட்டும் வச்சுப்பேன், இன்னொன்று வந்து ரிட்டர்ன் போட்டுருவேன். ஸோ தட் எங்கிட்ட 9 அவுட்ஃபிட்ஸ் இருக்கும். அவ்வளோதான், டன், முடிஞ்சு. மிச்சத்தை காலையில காட்டுறேன். ஏன்டா இன்னும் பேலன்ஸ் வச்சிருக்கேன்னு இருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து நான் சொன்னல 2 செட் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்கேன். அதில் வந்து எது ஃபிட் ஆகுதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னொன்று வந்து அது தேவையில்லை, அதை நான் ரிட்டர்ன் போட்டேன். ஸோ இது வந்து செட் ஆகுது. ஸோ இந்த செட்டை வந்து நான் வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் நமக்கு 2 வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, அதுவுமே வந்து வந்துருச்சு கைஸ். ஸோ ஹியர் இட் இஸ். கலர், இந்த கலர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குதான், பட் இது ட்ரஸ்ட் மீ போட்டா செம்மையா இருக்கும். அவுட்புட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெயின் சேனல் மிஸ் மிராக்கல் சேனலில் பாருங்க, அவுட்ஃபிட்டோட டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் நான் பக்காவாக போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு செட்டு அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், இவன் வந்து நான் நம்புறேன் நல்லா இருப்பான் அப்படின்ட்டு, ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷனில். ஸோ இந்த செட் எல்லாமே வந்துச்சு. ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே உள்ள வச்சிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நைட்டே முடிச்சிருக்கணும், என்னால் இப்போ முடியவே இல்லை. ஸோ என்னுடைய இந்த டோட் பேக், என்னோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஆக்சுவலி மாத்திரை, அந்த மெடிக்கல் இதெல்லாம் வந்துட்டு வாங்கி உள்ள வச்சுட்டேன். திருப்பி இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இவன் மட்டும்தான் இருக்கான். இதில் வந்து என்னெல்லாம் வச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேப்டாப் தேவை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் லேப்டாப்பு டைம் ஆயிடுச்சுப்பா, அதனால இவ்வளோ வேக ஓட வேண்டியதாக இருக்குது. ஸோ லேப்டாப் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் இது என்ன கடிகாரமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் வச்சிருந்தது உடஞ்சு போயிருக்கு, அதனால வேறு வழியே இல்லாமல் இது வாங்கியிருக்கேன். தேவையில்லாத இது ஜெனிய காய கூட வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையாக இருந்திருக்காது எனக்கு இதெல்லாம். அது வச்சுருக்கேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட சார்ஜர். அப்புறமேட்டு வந்து இதில் என்ன இருக்குது, என்னோட மைக்கு. லாங் வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை, பட் இருந்தாலும் ஏதாவது நம்ம பண்ணணும் போது எனக்கு மைக் தேவைப்படுச்சுன்னா ஸோ என்னோட மைக் இது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்காது. பர்ஸ் வச்சுப்பேன், ஏன்னா இந்த வாட்டி நான் கரன்சி ஹேண்டில் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஜெனிகா இல்லாதனால எல்லாமே நான் தான் இந்த வாட்டி பார்க்க போகிறேன். அப்புறம் வந்து இந்த சார்ஜர் வந்து விட்டு பிஞ்சு போன சார்ஜர் தான். திஸ் இஸ் ஃபார் மை ஏர்பாட்ஸ், மைக், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து இது தேவைப்படும். வேறு யாருன்னு இருக்கா, ஏர்பாட்ஸ். யாராவது 2 ஏர்பாட்ஸ் வச்சு பார்த்துருக்கீங்களா?
நான் வச்சுருப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது, ஒன்று விட்டு தான் ஒன்று கேட்கும். இது இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டுத்தையுமே சார்ஜ் போட்டு ரெண்டுத்தையுமே வச்சுருக்கேன். ஜஸ்ட் இன் கேஸ் நான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு என்னுடைய பவர் பேங்க் மட்டும் நான் அதுக்கு ஒரிஜினல் பவர் பேங்க் இல்லைன்னா நம்ம வாங்கியே ஆகணும். இப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் இதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இந்த பவர் பேங்க் எடுத்து போகிறேன். யா தட்ஸ் இட். இப்போ ஃபோனோட சார்ஜர் அது மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா ஐ எம் டன். ஸோ எஸ் கைஸ், ஐ ஹோப் இந்த பேக்கிங் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாலாம் இருக்காது. பட் நான் என்னெல்லாம் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது பேக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேணும்ப்பா அப்படின்ட்டு ஒரு ஐடியாக்காக வச்சுக்கோங்க. அண்ட் யா எஸ் டைம் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நான் ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பணும். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வியட்நாமில் போய் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க. இந்த சேனல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் உங்களுக்கு மொத்த வியட்நாமே நான் உங்களுக்கு மொத்த வியட்நாமையும் சுற்றி காட்ட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யா டாடா பாய். இன்னொரு வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் சாரு. டாடா பாய்.